நம்ம சேனலில் ஒரு அல்டிமேட் சீ மிஸ்டே பற்றி தான் பேச போகிறோம். த மேரி செலஸ்டி ஒரு ஷிப். ஆனால் இது ஒரு சாதாரண ஷிப் இல்லை. இந்த கப்பலோட கதை புரியாத ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபுல் க்ரூ எல்லாரும் ஒரே நாளில் டிஸப்பியர் ஆகிறாங்க. இவங்களை யாராலையுமே ட்ரேஸ் பண்ணக்கூட முடியாமல் போயிடுச்சு. அது எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்டிங் இருக்குது. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெம் ரிவ்யூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நவம்பர் 7, 1872 மேரி செலஸ்டி நியூயார்க்கிலிருந்து இத்தாலி சிட்டிக்கு போக ரெடியாகி இருக்குது. கேப்டன் பெஞ்சமின் பிரிங்க்ஸ், அவரோட ஒய்ஃப், 2 இயர்ஸ் ஓல்ட் டாட்டர் சோஃபி, அது மட்டும் இல்லாமல் 7 பேர் கொண்ட க்ரூ எல்லாரும் ஹாப்பியாக போக ரெடியாக இருக்காங்க. இந்த ஷிப் சி வோயாஜிலிருந்து அதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி ஸ்டார்ட் ஆன இந்த பயணம் 18 நாட்களாக எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சரியாக நவம்பர் 25க்கு பிறகு மேரி செலஸ்டியோட கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்லி கட் ஆயிடுச்சு. டிசம்பர் 4, 1872 டெய் கிரேஷியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஷிப் அட்லாண்டிக் ஓஷனில் மேரி செலஸ்டியை தேடி கண்டுபிடிக்குது. பட் வெயிட், இதுதான் ஸ்டோரிக்குள்ள மெயின் சஸ்பென்ஸான இடம். இந்த ஷிப் போய் மேரி செலஸ்டாவை பார்க்குது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான விஷயம் என்னென்னா, அந்த ஷிப் ஃபுல் எம்டியாக இருந்துச்சு. அதாவது அந்த க்ரூவே மிஸ்ஸிங் ஆகி இருந்தாங்க. கப்பலோட செயலிங் இருக்குது, செயல் ஓகேவாக இருக்குது, ஃபுட் அண்ட் வாட்டர் ஸ்டாக் இருக்குது, காகோ இன்டாக்ட் இருக்குது. ஆனால் ஆளே காணல. அந்த கப்பலில் இருந்த யாருமே அங்கே இல்லை. ஈவன் கேப்டன் பிரிக்ஸோட ஒய்ஃபோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே அன்டச்சாக இருந்துச்சு. இன்னுமே ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, லைஃப் போட் மட்டும் மிஸ் ஆகி இருந்துச்சு. அவங்க ஷிப் லாக் நவம்பர் 24 தான் லாஸ்டாக என்ட்ரி. அதுக்கப்புறம் ரொம்பவே சைலன்ஸாக மாறிட்டு. இது எந்த மாதிரியான டிஸப்பியரன்ஸ்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம தியரிஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தியரி என்னென்னா, கடல் கொள்ளையர்கள் அட்டாக் பண்ணியிருக்கலாம். கடல் கொள்ளையர்கள்னு சொல்லப்படுற விஷயம் அப்போ காலத்தில் ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த கப்பலில் எந்த ஃபைட் மார்க்ஸுமே இல்லை, எந்த விதமான பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டும் இருக்கல, எல்லாமே ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தியரியும் ரிஜெக்ட். ரெண்டாவது தியரி என்னென்னா, ஆல்கஹால் எக்ஸ்ப்ளோஷன். 1700 barrels ஆஃப் ஆல்கஹால் இருந்துச்சு. அது எல்லாம் லீக் ஆச்சுன்னா வேப்பர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகலாம். அதனால அவங்க எல்லாரும் பயந்து அந்த ஷிப்பை அபேண்டன் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஷிப்பில் எந்த விதமான ஒரு டேமேஜுமே இருக்கல, பேர்ன் மார்க்ஸ் கூட இருக்கல. ஸோ இந்த தியரியும் ரிஜெக்ட். மூணாவது தியரி, உள்ளூரிலேயே அவங்களுக்கு எதிராக கலவரம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது. க்ரூ கேப்டனுக்கு எதிராக ஊர் மக்கள் கிளம்பி கலவரம் பண்ணியிருக்கலாம்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் இந்த ஷிப்பில் வயலன்ஸ் ட்ரேசஸ் எதுவுமே இல்லை. கேப்டனோட ஃபேமிலி ஐட்டம்ஸ் கூட அன்டச்சாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த தியரியும் ரிஜெக்ட். நாலாவது தியரி, சீக்வேக் இல்லைன்னா வாட்டர் ஸ்ப்ரவுட். சீக்வேக் அல்லது ஓஷியனில் டொர்னடோ மாதிரி வாட்டர் ஸ்ப்ரவுட் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இது அவங்களுக்கு திடீர்னு ஒரு பயத்தை உருவாக்கி அவங்க அந்த ஷிப்பை விட்டு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படி இருந்தால் ஏன் அவங்க எல்லாரும் திரும்ப வரல? ஸோ இதுவும் ரிஜெக்ட். பட் காய்ஸ், இங்கே தான் ஆக்சுவல் ட்விஸ்டே இருக்குது. சப் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி செலஸ்டி ஒரு கர்ஸ்ட் ஷிப்னு, அதோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னு அங்குள்ள லோக்கல்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்படி என்னத்தான் நெகட்டிவான ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அதை பற்றின்னு சொன்னால், இந்த ஷிப்பை ப்ரீவியஸாக வாங்கின ஓனர்ஸ் எல்லாருமே மிஸ்டீரியஸான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப் மல்டிபிள் டைம்ஸ் ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த சம்பவங்களால் இந்த ஷிப்பை பற்றின ஒரு நெகட்டிவான ஹிஸ்ட்ரி லோக்கல்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு இடையில் பரவி வந்துச்சு. அதனால தான் இதை ஹாண்டட் ஷிப்னு சொல்கிறாங்க. இதுக்கான எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை. ஆனாலும் இந்த பிலீவ் இன்னும் க்ரௌடில் இருக்குது. ஆனால் அதை விட ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்படி நடுக்கடலில் கைவிடப்பட்டிருந்த மேரி செலஸ்டி கப்பலை மீண்டும் கொண்டு வராங்க அங்கிருந்து. அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து மீண்டுமே அது சேலாகி வந்துச்சு. அதுக்கப்புறமா நியூ ஓனர்ஸ் அந்த ஷிப்பை கன்டினியூ பண்ணாங்க. ஆனால் 1885 கரீபியன் சீல ஃபைனலாக அது சிங்க் ஆயிடுச்சு.
மீண்டும் இதை பற்றி இப்படியான விஷயங்களை கேள்விப்பட்ட அங்கிருந்த லோக்கல்ஸ் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது ஒரு கர்ஸ்ன்னு சொல்லி. இந்த கப்பல் ரொம்பவே ஹாண்டடான கப்பல்னு எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. சிலர் கான்ஸ்பிரன்சி தியரி கூட சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஸ்கேம் இதுன்னு சொல்கிறாங்க. கேப்டன் பிரிக்ஸும் அவரோட க்ரூவும் ஃபேக் டிஸப்பியரன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கலாம்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு அதை பற்றின விஷயங்களையும் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவல் ரீசன் இன்னுமே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கடல் கொள்ளையர்கள் இல்லை, எக்ஸ்ப்ளோஷன் இல்லை. அப்படின்னா இந்த கப்பலில் இருந்த கேப்டனான பிரிக்ஸும் அவரோட க்ரூவும் எங்கே தான் போனாங்க? ஏன் இது இவ்வளோ ரகசியமாக இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான ரியல் காரணம் என்னவா இருக்கும்? கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி மிஸ்டரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் த்ரில்லிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.